Moda moulaga, donnez moda moulaga. On survêt un carré, on est sous moulax. Tout le reste. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் ஒரு சிம்பிளி ஈஸியாக டேஸ்ட்டாக ஹோம் மேட்ஸில் செய்யக்கூட வீட்டு முறையில் செய்யக்கூடிய ஒரு ஃப்ரைட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம கேரட் ஒரு 1/4 கிலோ எடுத்து பெரிய சந்தில் வந்து துருவிக்கணும், பீட்ரூட் துருவுறதுல. ஸோ அது வந்து பொடியை கட் பண்ணால் கூட சரியாக வேகாது. ஸோ அதுக்காக அந்த மாதிரி துருவிக்கிட்டோம். அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா கோஸ் ஒரு 1/4 கிலோ, பீன்ஸ் ஒரு 150 கிராம், ஒரு 2 பச்சை கலரில் குடமிளகா. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு காய்ந்த ட்ரையாக இருக்கிற ஒரு கடாயை வந்து வச்சுட்டு நம்மளை வந்து பார்த்திங்கன்னா அதில் வர 2 ஸ்பூன் கடலெண்ணெய் விட்டுட்டு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டுட்டு, 1 கொத்து கறிவேப்பிலை, ஒரு 10 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி அதுக்கு போடணும். ஸோ நம்ம ஏன் வந்து பார்த்திங்கன்னா சீரகம் பூண்டு போடுறோனோ, வெங்காயம் போடுறோம், பச்சை மிளகாய் போடுறோம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கணும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸில் ஹோட்டலில் கடையில் செய்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எசன்ஸும் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணாதனால நமக்கு டேஸ்ட்டும் வரணும், அதே மாதிரி ஃப்ளேவராக வரணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பூண்டு பச்சை மிளகாய் கீறக்கூடாது, முழுசாக அப்படியே போட்டுடணும் காம்பு எடுத்துகிட்டு. அந்த கறிவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், அந்த பச்சை மிளகாய் இது வந்து நமக்கு ஃப்ளேவரை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம வேறு என்னென்ன ஆட் பண்ணோம்னா, நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்ற போகிறோம். மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் பவுட்ரு பண்ணி வச்சுக்க போகிறோம், ஃப்ரெஷ்ஷாக அப்போவே அரைச்சிது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரைட் ரைஸ் தேவையான முக்கியமான ஒரு ஃப்ளேவரிங் இன்க்ரீடியன்ஸ் சொல்லலாம், டேஸ்டிங் இன்க்ரீடியன்ஸ் சொல்லலாம். ஸோ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த அந்த கோஸு, கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடணும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணியே ஊற்றக்கூடாது. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நீர் சத்து உள்ள காய்கறிகள். இதில் இருக்கிற தண்ணியே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுல் காயும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வேக வச்சு கொடுத்துரும். நம்ம தேவையில்லாமல் நம்ம தண்ணி ஊற்றினோம்னா ஒரு மாதிரி குழஞ்சா மாதிரி ஆகிடும். ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு கொடுக்காது, பொரியல் மாதிரி ஆகிடும் அதுக்கப்புறமா. ஸோ அந்த ரீசனுக்காக தான் இல்லை தண்ணியே ஊற்றக்கூடாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டு சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷமே அதிகம்தான், ஒரு 8 நிமிஷம் வச்சா கூட போதும். ஏன்னா குடமிளகாய் ஏன் நம்ம லாஸ்ட்டாக போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, குடமிளகாவும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய்கறிகள் வந்து ஒரு 5 to 8 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த குடமிளகா போட்டு ஒரு 2 நிமிஷம் போட்டு தட்டு போட்டு மூடிடணும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட்டு போட்டுக்கணும். ஸோ சால்ட்டு போட்டுக்கிட்டோம்னா ஃபஸ்ட்டே போட்டோம்னா தண்ணி விட்டுடும். ஸோ அந்த ரீசனுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சால்ட்டு போடணும். சால்ட்டு போட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 1 நிமிஷம் வச்சா போதும். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா மிளகு ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு எடுத்துன்னு வந்து நம்ம ஃப்ளேவருக்காகவும் டேஸ்ட்டுக்காகவும் காரத்துக்காகவும் சொல்லிட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு, நம்ம இது ரெடி ஆகிடுச்சி. இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிளகுத்தூள் வந்து பார்த்திங்கன்னா மேலே தூவிட்டு கொத்தமல்லி ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா தூவி விட்டுடலாம். ஸோ கொத்தமல்லி வந்து பார்த்திங்கன்னா இறக்கும்போது தான் போடணும், மிளகுத்தூளும் வந்து பார்த்திங்கன்னா கீழே நம்ம அடுப்புலேருந்து இறக்கும்போது தான் போடணும். ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும். ஏன்னா நம்ம வந்து பசங்க தனியாக பொரியலில் செஞ்சு கொடுத்தோம்னா காய்கறிகள் வந்து சாப்பிட மாட்டாங்க. பட் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸாக செஞ்சு கொடுத்தோம்னா அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய காய்கறி போட்டுட்டு 2 பங்கு, 1 பங்கு சாதம் போடணும். நான் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் சாப்பாட்டுக்கு செய்கிற புழுங்கலரிசி கிடையாது, நம்மளோட பிரியாணி அரிசின்னு சொல்லுவாங்க இல்லையா, சீரக சம்பா அரிசி. ஸோ அந்த பச்சரிசி வாங்கி ஒரு 30 மினிட்ஸ் ஊற வச்சுட்டு உதிரியாக நல்லா பளபளன்னு இருக்குது பாருங்கள் பார்க்கறதுக்கு சாதம் எப்படி, அந்த மாதிரி வடித்து ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு 1 பங்கு சாதம்னா 2 பங்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச அந்த காய்கறி நம்ம வதக்கணும் இல்லையா, ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா டேஸ்டியான சூப்பரான ஒரு ஹெல்த்தியான வந்து பார்த்திங்கன்னா ஹோம்மேடு ஃப்ரைட் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக எங்கள் ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் இப்போ டேஸ்ட்டு பண்ணி பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. இது நாங்கள் எல்லாருமே ருசித்து சாப்பிட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸுக்கும் கொடுத்து அனுப்பலாம். பட் நம்ம வந்து செஞ்சு சூடாக சாப்பிட்டோம்னா அந்த டேஸ்ட்டே ஒரு தனி தான். நம்ம ஹோட்டலில் கூட பார்த்திங்கன்னா போய் ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா தான் சூடாக வந்து கொடுப்பாங்க. ஆறி போனதை விட நம்ம உடனே டக்குன்னு செஞ்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.